வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திடீர்னு வியானா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது அழுறாங்க. சபரி வந்து என்னன்னு கேட்குறாரு. ஸோ அது காரணம் என்ன, எதுக்காக என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வினோத் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்குமே. ஸோ வியானா வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சப்பாத்திக்கு சாம்பாருக்கு பதிலாக அவங்க வந்து சுகர் கேட்குறாங்க. ஸோ அப்பயே வந்து ஒரு யோசனையில் வினோத் வந்து வைக்கிறாரு சுகர். ஏன் அப்படின்னா சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்றது வியானாக்கு தெரியும். ஏன்னா இந்த தடவை நிறைய ஸ்டாக் வந்தது. ஸோ அதனால் இவங்க லைக் ஓகே நிறைய இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு வினோத் வந்து சக்கரை வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஓகே முடிஞ்சு போச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்திக்கு அவங்க வந்து இது கேட்குறாங்க, சாம்பார். ஸோ சாம்பாருக்கு இதுவா சாம்பாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் வினோத் அப்படி கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, சுகரில் சாப்பிட்றாங்க. திடீர்னு காரம் பிடிக்குமா, சுகர் பிடிக்குமா, இவங்க என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மைண்ட் செட்டில் அப்படி கேட்டார். ஸோ அது வந்து லைட்டாக அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் டைம் மறுபடியும் வந்து சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கேட்டிருக்காங்க சாம்பார். அப்போ வந்து மறுபடியுமா ஆல்ரெடி சுகர் சாப்பிட்டீங்க, இப்போ இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு டவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. என்னடா அது சாப்பிட்றப்ப நிம்மதியாக சாப்பிட முடியலையே அப்படின்ற மாதிரி. ஏன் ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் அரோரா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே கேட்காம சாம்பார்னோடனே எடுத்து ஊற்றுறாங்க. அடுத்த தடவை சாம்பார்னா எடுத்து ஊற்றுறாரு. ஸோ வினோத் வந்து அரோராக்கு அப்படின்றப்ப எதுவுமே வந்து கேட்காம அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. பட் நான் வந்து சுகர் வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்கிட்ட வந்து ஒவ்வொரு டைம் சாம்பார் வைக்கிறப்ப என்கிட்ட வந்து வேணுமா, வேணாவா, எதுக்கா, இதுவா அப்படின்ற மாதிரி கேட்டதே எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. என்னால் வாயில் மெல்லவே முடியல, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது சாப்பிட அப்படின்ற மாதிரி வேணா வந்து ரொம்ப லிட்டரலாக அழுதுறாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், வீட்டிலே கூட நம்ம வந்து அம்மா மூஞ்சி கோணலாவோ இல்லை நம்மளை வந்து ஹர்ட் பண்ணியோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு நம்மளை இது பண்ணாங்க, ட்ரீட் பண்ணாங்க, சாப்பாடு வைக்கிறப்ப என்னென்னா சாப்பிடவே மாட்டோம்ல, அதே தான் அவங்களுக்கும் வந்து ஃபீல் ஆயிருக்கு. ஸோ என்ன இதுவா அதுவா அப்படின்னு கேட்டவுடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. அதுவும் வந்து அரோராக்கு எது கேட்காம போடுறாங்க, எனக்கு மட்டும் ஒவ்வொரு டைமும் நான் கேட்குறப்ப ஏதாவது கேள்வி கேட்குறாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து கேப்டன்ட்ட சொல்லி இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கேப்டன் வந்து வினோத் கிட்ட வந்து விசாரிக்கிறார். ஸோ அதை அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். பட் சாப்பிடும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா எஸ், நார்மலாகவே வந்து நம்ம சாப்பிடவே பிடிக்காது, எழுந்து போய்டும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து ஒரு விஷயம் நடந்தது, அவர் பாட்டு எழுந்து வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிடும்போது வந்து மனசு கோணாமல் நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சபரி எல்லா கிச்சன் டீம்டையும் வந்து சொல்கிறாரு. வினோத்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாரு. ஏன்னா நமக்கு ஸ்டாக் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் வினோத் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை, கிச்சன் டீமில் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது, அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்து இது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் வராரு. ஸோ அவர் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.